ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னால் சீசனல் பிஸ்னஸ் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது சீசனல் பிஸ்னஸ் கிடையாதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சீசனலில் ஹை எண்டாக இது சேல்ஸ் ஆகும், ஆஃப் சீசனில் இது மாட்ரேட்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் சேல்ஸ் ஆகும். ஸோ பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் சீசன் டைமில் இதை வாங்காதவங்க இருக்கவே முடியாது. அதுதான் கிளாத்திங். ஸோ கிளாத்திங் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேலரியிலேருந்து வருமானத்துலேருந்து மோர் தென் 50% மேலே கிளாத்திங்க்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கிளாத்திங் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. பியூர் காட்டன் சாரீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் வர நிறைய வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கீப் ஆன் போஸ்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆகுது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் ஹோல்சேல் இல்லைங்க, ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கம்பெனியில் ஃபேக்ட்ரி செட்டப்போடு பண்ணுறதே வந்துட்டு அஜ்மேரா ஃபேஷன்ஸ் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது. ஸோ இவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம அஜ்மேரா ஃபேஷன்ஸில் போட்டிருப்போம். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிற கம்பெனி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பண்ணும் போது வந்து நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அங்கே சேல்ஸ் அங்கே வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஏமாற்றிடுவாங்களா, கொரியரில் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்களே, அனுப்பாத விட்டுடுவாங்களா, ப்ராடக்ட் மிஸ் ஆகிடுமா, இந்த மாதிரியெல்லாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் வேணாம். இப்போ நிறைய பேர் வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் புரியலை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மல் மெசேஜஸே, இப்போ காட்டன் சாரீஸ் இது எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கேட்லாக் இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டில் ஒரு செட்டுன்னா பார்த்திங்க அப்படின்னா 10 டிசைன் 8 டிசைன் அப்படி வச்சுருப்பாங்க, வேறு கலர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸாக ஹோல்சேலாக பண்ணும் போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அஜ்மேரா ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் சூரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்ஸே இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லணும். அதே போல் அப்கிரேடட் புது ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. நியூ வெரைட்டிஸ். இப்போ ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு வேரியன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஸ்டைலை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஒரு யங்ஸ்டருக்கு எந்த மாதிரி வேர் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சன் எந்த மாதிரி வேர் பண்ணுவாங்க, சின்ன பசங்க எப்படி வேர் பண்ணுவாங்க, எப்படி கலர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு கிளாத்திங் வந்து சூட் ஆகும், இந்த மாதிரி ஒருத்தருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஸ்டைல் இருக்குது. காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாகவே பியோர் காட்டன் சாரீஸ்லாம் நமக்கு 2000 3000 இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஆனால் அஃபோர்டபுள் காஸ்ட். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 150 ரூபாலேருந்தே வந்து காட்டன் சாரீஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதாவது வாயில் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. லோ ரேஞ்சிலேருந்து ஹை எண்ட் வரைக்கும் ஒரு காட்டன் சாரீ நம்ம ஒரு கஞ்சி போட்டு அதை உடுத்துகிறோம் அப்படின்னாலே அதோடைய ஸ்டைலே வேறு தான். அதோடைய லுக்கே வந்து நமக்கு ரொம்ப ராயலாக கிராண்ட் லுக் கொடுக்கும். எதுவுமே வேணாம், ஒரு பிளெயின் ப்ளவுஸ் வித் காட்டன் சாரீ நம்ம வேர் பண்ணாலே போதும். ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி கூட இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஸ்டட் போட்டு நம்ம வேர் பண்ணாலே அந்த சாரீஸோட லுக்கே வந்து நம்மளை ஒரு ரொம்ப ஹைஃபையாக காட்டும். ஸோ அந்த ஒரு கேட்டகரி தான் இந்த காட்டன் சாரீஸ்க்கு இருக்குது. அதே போல் இந்த காட்டன் சாரீஸ் நம்ம வாங்கிறதுக்கு ஹோல்சேலாக வாங்கிட முடியும். கண்டிப்பாக இவங்களை விட ரொம்ப கம்மியாக நம்மளால் காட்டன் சாரீஸ், ஏன்னா சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்லேருந்தே நமக்கு கொடுக்குறாங்க. வேர்ல்டு வைடாக இவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை விட ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்மளால் வெளியே வாங்க முடியாது. ஓகே, அது எல்லாமே. பட் நம்ம எப்படி இதை வந்து விற்போம் வெளியே அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து காட்டன் சாரீஸ்க்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட்டிங் மெத்தட் சூட் ஆகும். நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிலெல்லாம் வந்து பெண்கள் இப்போ இந்த ஆடிப்புறம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒரே குரூப்பாக ஒரே செட்டாக வந்து சாரீ கட்டணும் அப்படின்வாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு வாட்டி கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்தது. ரெட் கலர் சாரீ, பியோர் காட்டன் சாரீ தான் வேணும், ரெட் கலர் சாரீ ஒரு 50 பீஸ் வேணும். ரெகுலராக வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 2 வாட்டி வந்து இந்த மாதிரி எடுப்போம். எங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு 700-800 ரேஞ்ச் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நல்ல குவாலிட்டியாக சாயம் போகாமல் நமக்கு சுருங்காமல் அந்த மாதிரி வேணும் ப்ராடக்ட் வித் ப்ளவுஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி வந்திருந்தது. ஸோ இப்படியும் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. காட்டன் சாரீஸ்ன்றது ஆஃபீஸ்க்கு போகிறவங்க மட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னு இல்லாமல்
நார்மலாக இந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோவில்ஸ் டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு கிளாத்திங் ஸ்டோர்ஸ் இருக்கோ இல்லை டெம்ப்ரவரியாக ஒரு ஸ்டால் மாதிரி ஒரு கேனோப்பி மாதிரி போட்டு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டம் இல்லை வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே டைமில் அங்கே க்ரௌட் வருமா, எந்த டைம்னு பார்த்து அங்கே மட்டும் நீங்கள் உங்கள் கலெக்ஷன்ஸ் வச்சாலே போதும், ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும். அதுவும் கலர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டெம்பிள் அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் அங்கே ரொம்ப சூப்பராக போகும். எல்லோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதெல்லாம் சிம்பிளாக நல்ல லுக். நான் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரிய ஒர்க்கே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. முந்தியில் மட்டும்தான் வந்து நமக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புட்ட டிசைன்ஸ் சொல்லுவாங்களா, அது வந்துட்டு நமக்கு உடம்பு முழுக்க இருக்கும். முந்தியில் மட்டும்தான் கொஞ்சம் கிராண்ட் டிசைன்ஸ் ப்ரைடல் சாரியாக வேர் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு அவ்வளோ அளவுக்கு லுக் கொடுக்கும். நம்ம ஒருத்தர் அதை வேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஏஜ்டு பர்சன், யங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் கேட்டகரிஸே கிடையாது நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த காட்டன் சாரீஸை. ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை நீங்கள் இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக உங்களால் வந்து இதை சேல்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மலாக வந்து ஒரு 5 டெம்பிள்ஸில் ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு இயர்லி உங்களுக்கு 2 டைம்ஸ் வேணும், ஒரு 30 sarees 40 sarees அப்படின்னா கூட, ஒரு 30 sarees உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஒரு 60 sarees, ஒரு 60 sarees அப்படின்னா ஒரு 10 கோவில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் 600 கிட்ட. ஸோ மினிமம் வந்து உங்களால் ஒரு 300 to 500 மார்ஜின் வைக்க முடியும் சாரீஸ்க்கு. ஈஸியாக ஒரு 250 rupeesக்கு வாங்குகிற சாரியை உங்களால் வந்து 500 600க்கு சேல்ஸ் பண்ண முடியும். பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நம்ம அதிகமான ரேட் கொடுத்து வைக்க வேண்டாம், மார்ஜின் வந்து லைட்டாகவே வைங்க மார்ஜின். ஏன்னா தொடர்ந்து உங்ககிட்ட வாங்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ ஒருத்தங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்ஜின் வச்சுப்பாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 10% மார்ஜின் வைக்கலாம். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 10% மார்ஜின் வைக்கலாம். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் சாரீஸ், நம்ம அம்மாங்கெல்லாம் உடுத்துவாங்கள்ல அந்த மாதிரி சாரீஸ் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஆஃபீஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம், வயசானவங்களும் வேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டைப். ஒரு சாரீஸும் பார்த்திங்கன்னா ஒரு வேரியன்ஸ், ஒரு வெரைட்டிஸ், ஆனால் யூனிக் டிசைன்ஸ். நீங்கள் ஒரு சாரீக்கு பார்க்குற டிசைனை வந்து இன்னொரு சாரியில் அந்த டிசைன் பார்க்க முடியாது. ஒரு சாரியில் இருக்கிற கலரை வந்து காம்பினேஷனை இன்னொரு சாரியில் பார்க்க முடியாது. ஒன்றுத்துக்கும் அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ், அவ்வளோ யூனிக்கான பேட்டர்ன்ஸ், கலர்ஸ். ஸோ இப்படி நம்ம வெரைட்டிஸ் வேரியன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது சாரியை பொறுத்தளவுக்கு ஈஸியாக வாங்கக்கூடியது. நீங்கள் எந்த ஏரியாவில் அதை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வீடியோலையும் ஸ்க்ராலிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஏரியாவை சூஸ் பண்ணணும். இப்போது ஆன்லைன்லேயும் வாங்கலாம், நீங்கள் ஆஃப்லைன் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா டைரெக்டாக சூரத்துக்கு போயிட்டு அங்கே அஜ்மீரா ஃபேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் யாரை கேட்டாலுமே வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டால் கூட கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes தான். போனீங்கன்னா நேரடியாக பாருங்கள், உங்களுக்கு எந்த பண்டல் வேணுமோ அந்த பண்டல் நீங்கள் செலக்ட் பண்ணி நல்லா பிரித்து பார்த்து டேமேஜஸ் எடுத்துகிட்டு வரலாம். இன்கேஸ் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அப்போது வந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதனா டேமேஜஸ் இருக்குன்னா உடனே வீடியோ எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக அதை சென்ட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் வந்து 100% அக்செப்டட். அதே போல் பார்சல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் 100% உங்கள் பைசா ரீஃபண்டபிள். இல்லை அதுக்கேற்ற வர்த்தான உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. இப்போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ, இந்த ப்ளூலேயே வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ், அது லைட் டார்க். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கோலங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப விரும்பி வந்து வாங்குவாங்க. ஒரு சிலர் காட்டன் சாரீஸ்லேயே ரொம்ப பிளெயின் சாரீஸ், ஒரு சிலர் டிசைன்ஸே இல்லாமல் வந்துட்டு ஆசைப்படுவாங்க, பிளெயின் மாதிரியே தான், அப்படியே பார்டர் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதே ஃபேமிலி சர்க்கிள் எப்படி விருப்பப்படுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட அம்மா எப்படி எந்த மாதிரி சாரீஸ் அவங்க ஏஜ் குரூப்புக்கு வாங்குவாங்க, இப்போ என்னோடய சிஸ்டர் இருந்தால் அவங்க எப்படி வாங்குவாங்க, நான் என்னோடய ஏஜ் குரூப்புக்கு எப்படி விருப்பப்பட்டு வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நம்மளை சுற்றி தான் ஃபஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து இதை கொண்டு போவேன் ஷாப்புக்கு. ஷாப்புன்னு பொறுத்தளவுக்கு நீங்கள் ஷாப்பில் கூட இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பொருளை வந்து 200 வாங்குறீங்க அப்படின்னா ஷாப்பில் போய்ட்டு உங்களால் வந்து 500 சேல்ஸ் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் டைரெக்ட் கஸ்டமர்ஸ்னால் அதை சேல்ஸ் பண்ண முடியும். ஷாப்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 60 ஒரு பீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கேற்ற லாபம் தான் எடுக்க முடியும் ஷாப்பில். ஸோ ஷாப் ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட அந்த ரேட்டை வந்து மார்ஜின் கோட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ரீட்டெயிலாக இண்டிவிஜுவலாக வாங்குகிற ஒரு கஸ்டமரும் பார்ப்பாங்க இந்த வீடியோவை,
பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பார்ப்பாங்கன்றதுனால தான் இண்டிவிஜுவலான ரேட் வந்து எந்த சாரிக்குமே நான் சொல்லலை. இந்த சாரீ இவ்வளோ ரேட் வரும், இந்த சாரீ அவ்வளோ ரேட் வரும். பட் கிராண்ட்னஸ் லுக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது சிம்பிளாக இருக்குது, ஒன்றுமே டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு ரேட். இதுவே அகலமான பார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட். இதெல்லாம் எதில் வரும்? சில்க் சாரீஸில் தான் நமக்கு அந்த மாதிரி பிரித்து காட்டுவாங்க. ஆனால் காட்டன் சாரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளெயின் சாரியை நீங்கள் எடுத்தீங்க, ரொம்ப டிசைனாக இருக்குது ஒரு சாரினா அதை விட பிளெயின் சாரீ காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் பியூர் காட்டன் அதுதான் வந்து இங்கே முக்கியம். சில்க் சாரீஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்டருக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்லுவாங்க. இவ்வளோ அகலமாக அந்த ஜரி போதும், அந்த ஜரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இல்லைங்களா. பட் காட்டன் பொறுத்த அளவுக்கு ஜரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கிடையாது, அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் இவங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும், ஒரு செட்டுனா ஒரு 10 செட்டு வேணும்னா ஒரே கலர்ஸில் எடுக்காமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்போ வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், நமக்கு கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர்ஸ் வருது, பொங்கல் வருது. இந்த மாதிரி டைமில் கிளாத்திங்கெல்லாம் ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. ஒரு பேட்ச் எடுக்கிறீங்க, ஒரு 50 பீஸ் 100 பீஸ் எடுக்கிறீங்கன்னா அப்படியே அதை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 15,000 rupees ப்ராஃபிட், அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி இயர்லி எடுங்க. ஏதாச்சும் தீபாவளி ஃபங்க்ஷன் வருதா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு சேல்ஸ் எடுங்க, மறுபடியும் ஒரு 10,000. ஸோ இயர்லின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 50,000 rupees கிட்ட ஒரு பார்ட் டைம் இன்கமாக அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெகுலராக வாங்குறவங்க வந்துட்டு பிடிச்சிருச்சு, இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருச்சு, அவங்க திருப்பி தொடர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ரெகுலராகவே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு வாட்டி ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாலும் சரி, அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடும். நமக்கு ப்ராடக்ட்டை பற்றியும் தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டிலேருந்தே பெண்கள் நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. அதே போல் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கெலாம் புடவை போடுவாங்க பார்த்தீங்களா, காட்டன் சாரீஸு, நிறைய சில்க் சாரீஸே போடுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் நார்மல் இந்த நைட்டி அப்புறம் இன்ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். உங்கள் ஏரியாலே தெரிஞ்சவங்கக்கிட்ட அதிகமாக கடன் கொடுக்காம ஒரு சின்ன அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு சாரி வந்து ஒரு 700 சாரினா அவங்க ஒரு 200 டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும். வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கணக்கு வழக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டபிளாக இந்த பிஸ்னஸை உங்களால் எடுத்து பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், குவாலிட்டி, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அஜ்மீரா ஃபேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டைம் இருந்தது கிளாத்திங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் நேரில் போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாத்ஸுமே இருக்குது. சாரீஸ் மட்டும் இல்லை, சாரீஸு, சல்வாஸ், சுடிதார், மென்ஸ் வேர், குழந்தைங்களது, நைட்டி எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு செட் நீங்கள் எடுத்தால் கூட ஈஸியாக வந்து கிளாத்திங் எல்லா வகையான மக்களையும் உங்களால் கவர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல் இவங்களோட டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், எப்படி ரீச் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. அதே போல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.